ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி சேனல் என்ன செய்ய போகிறோன்னா, கருவேப்பிலை வச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வாங்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுருக்கேன். கருவேப்பிலை வச்சு கருவேப்பிலை சாதம் செய்யலாம். பாருங்கள், கருவேப்பிலை ஒரு புடி அளவுக்கு தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஓரமாக வச்சுட்டு இதுக்கு நம்ம ஒரு சின்ன கோலி சைஸு புளி எடுத்துருக்கேன். இதை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்காக கரைச்சி வடிகட்டிக்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இதில் ஒரு 10 முந்திரி உடச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரி வறுபட்டுச்சு. இப்போ நான் முந்திரி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அந்தளவு லைட்டாக வறுத்தாலே போதும், வளருவா. இப்போ நம்ம இதுலேயே இந்த கடாயிலேயே தனியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் போட்டுக்கலாம். இந்த சின்ன சைஸ் காஞ்ச மிளகாய் ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதை அப்படியே வறுத்துக்கலாம். பாருங்கள், இது வறுபட்டுருச்சு. நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இதில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதுலேயே கருவேப்பிலையை போட்டுக்கலாம். நல்லா வரம்பிடுச்சு வாசனையாக. இதை நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த பருப்பெல்லாம் நல்லா ஆறிடுது. நம்ம இதை ஃபஸ்ட்டு போட்டு ஒரு அரை அரைச்சிட்டு அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த பொடியை அரைச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி தாளிச்சிடலாம். அதே கடாயை வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். நம்ம இதில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அது பொரியட்டும். பாருங்கள், கடுகு உளுந்து பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்துருக்கேன். நம்ம இதில் போட்டுடலாம். முதல்ல எடுத்தோடனே கருப்பில் பொடி போட்டால் அதை கரிஞ்சிடும். இந்த மாதிரி சாதத்தை கொட்டிட்டு நம்ம தேவையான சாதம் போட்டுக்கலாம். புளி வடிகட்டி வச்சோடனே அதை போட்டுக்கலாம். சாதத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சால்ட்டு இது கரெக்டாக இருக்கும். அதே நம்ம இந்த கருப்பசி பொடியை போடலாம். இந்த பொடி மீதி இருந்தால் கூட மற்ற டைம் செஞ்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு. அதனால் நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் அரைச்சி வச்சுக்கலாம். இது ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன். நம்ம இன்னும் கொஞ்சம் சாதம் கூட இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கேஸ் ஸ்லோவாக வச்சுட்டு 3 ஸ்பூன் போட்டேன் நான் இந்த பவுடரு. இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மீதி இருக்குது. இதை அடுத்த டைம் கூட நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம இதில் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், நெய் வேணாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், கருவேப்பிலை சாதம் ரெடி. இது 1 நிமிஷம் வேலை தாங்க இது. ஆனால் நல்லா அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா முடி வளர்கிறதுக்கும், கண்ணு குளிர்ச்சியாக, கண்ணுக்கு தெரியுது, எல்லாத்துக்கும் நல்லது கருவேப்பிலை. நம்ம இதை முந்திரி இதில் போட்டுட்டு கட்டில் பரிமாறிக்கிட்டது. அறுத்து வச்ச முந்திரியும் நம்ம இதில் சேர்த்துலாம். அவ்வளோதாங்க, நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். சுட சுட சாப்பிட்டா நல்லா அருமையாக இருக்கும். இது ஃபாஸ்ட் வச்சு கலரக்கூடாது, நல்லா ஸ்லோவாக வச்சு அந்த மாதிரி பக்குவமாக கலர்னா அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி கருவேப்பிலை இருக்கும்போது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.